यजमा यम्मा पेरुमा कोमा अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन الذي قرنت البركة بذاته ومحيا وتعثرت العوالم به بذكره وليا وقال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم أنتم الأعلون إن كنتم مؤمنين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم أو كما قال عليه الصلاة والتسليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளவற்ற கிருபையால் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இறுதி மூச்சு வரை முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஃமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கிற இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மார்க்கத்தையும் அப்படி விமர்சிக்கப்படவில்லை. பல்வேறு புறங்களிலிருந்தும் விமர்சனங்கள் என்பது இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க, கனிந்த மரம்தான் கல்கனிப்படும். எந்த மரத்தில் கனிந்த பழங்கள் இருக்கிறதோ அந்த மரங்களை நோக்கி அதிகமாக கல்லை எறியப்படும், அதிலிருந்து கிடைக்கப்படுகிற பழங்களை சாப்பிடுவதற்காக. அதே போன்று இஸ்லாம் என்பது நாம் பெருமையோடு எப்போதும் சொல்ல முடியும், இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு கனிந்த பழங்களை கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான மரம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா காலத்திலும் ஏதாவது ஒரு வகையில் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. பாரம்பரியமான மார்க்கம் என்பது மட்டுமல்ல, இந்த பாரம்பரியமான மார்க்கத்தில் தெளிவான வரலாற்றை கொண்ட ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லலாம், எங்களுடைய மதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 1,00,000 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இஸ்லாம் நபிகள் நாயகத்தின் வருகைக்கு முன்னால் சுமார் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள் என்பதில் இருந்து துவங்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் பரிபூர்ணப்படுத்துவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த நபிமார்கள் எந்த ஏகத்துவ கொள்கையை சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்ற செய்திகள் தெளிவாக இன்று வரை மார்க்கத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு எந்த மார்க்கத்திற்கும் இல்லை என்பதை முஸ்லிம்கள் நாம் பெருமையோடு நினைவு கூறுகிறோம். ஆனால் கவலையான ஒரு செய்தி என்னவென்றால், காலங்கள் கடக்க கடக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த பூமியில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்டங்கள் அழிந்திருந்த நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வந்து எல்லாவற்றையும் புனர்நிர்மாணம் செய்கிறார். ஒரு அழகான தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் வரை வருகிற மக்களுக்கு இதுதான் தீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்நாளில் பல்வேறு முன்னறிவிப்புகளை சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்பு என்னவென்றால், காலங்கள் கடக்க கடக்க அந்த காலங்களில் ஈமானிய உணர்வுகளும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வரும். அந்த காலத்தை நீங்கள் அடைந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனையும் சுன்னாவையும், குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த இரண்டையும் உங்களுடைய கடவாழ்க்கை பண்களால் கட்டிமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்து ஹதீஸிலே வருகிறது. அந்த அடிப்படையில் காலங்கள் கடந்து ஓடுகிற போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களில் சில தொய்வுகள் ஏற்படும். அப்படி தொய்வுகள் ஏற்படுகிற போது இஸ்லாமியர்கள் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு போகிறார். கியாமத்துடைய நெருக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றார், இரவினுடைய இருட்டு எப்படி இருக்கிறதோ அதை போன்று உங்களுக்கு ஃபித்னாக்கள் என்பது உங்களை சூழ்ந்திருக்கும். வேறு சில ஹதீஸ்களில் வருகிறது, மழையினுடைய துளிகள் எப்படி தொடர்படியாக பூமியின் மீது விழுகிறதோ அதுபோன்று உங்களுக்கு தொடர்படியாக ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். வானத்திலிருந்து வருகிற ஒரு சொட்டு மழை நீர் பூமியிலே வந்து விழுங்குவதற்கு முன்னால் அதே பாதையில் பல்லாயிரக்கணக்கான துளிகள் வானத்தில் இருந்து பயணித்து வந்து விடுகிறது. அதே போன்று இந்த பூமியில் ஒரு பிரச்சனை வந்து விழுகிற போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை மக்கள் கண்டெடுக்க மாட்டார்கள். அதற்கிடையில் இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அது இயற்கை சீற்றமாக இருக்கலாம், செயற்கை சீற்றமாக இருக்கலாம். மக்கள் சீற்றங்களை பல்வேறு குழப்பங்களை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குழப்பமாகவும் இருக்கலாம், இயற்கை நமக்கு சொல்லுகிற குழப்பங்களாகவும் இருக்கலாம். குழப்பங்கள் தொடர்படியா வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழப்பங்கள் தொடர்படியாக வருகிற நேரத்தில் உங்களின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு காலம் என்பது அடுத்த காலம் வருகிற போது அதை விட மோசமான காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஹதீஸுடைய தெளிவான கருத்து. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குழு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சஹாபி என்பதால் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த தாபீன்களின் ஒரு பெரிய கூட்டம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அன்றைக்கு சுமார் ஹிஜ்ரி 70களிலே நடந்த நிகழ்வு இது. அன்றைக்கு கொடுங்கோல் மன்னனாக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய நிகழ்வுகளை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஷாம் தேசத்தை தன்னுடைய ஆட்சி பீடமாக அமைத்துக் கொண்டு முழு உலகத்தையும் மக்கா மதீனா போன்ற ஹிஜாஸினுடைய எல்லைகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய மன்னன். பல்வேறு நற்செயல்களை அவன் செய்திருந்தான் என்றாலும் கஅபத்துல்லாஹ்வுடைய புனர்நிர்மாண பணிகளை எல்லாம் அவன் மேற்கொண்டிருக்கிறான் என்றாலும் பல நன்மையாளர்களை கொன்ற கொடுக்கோடு ஆயிரக்கணக்கான சாலிஹீன்கள் அவருடைய ஆட்சிக்கு கீழ் கொள்ளப்பட்டிருக்கிறார். அதிலே சில சஹாபாக்களும் அடங்குவார்கள். ஸுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார், அவர்களுடைய கணவர் ஸுபைர் இப்னு அவாம் போன்ற பல சஹாபாக்கள் இவருடைய கையால் கொல்லப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய கொடுங்கோடு சஹாபாக்களை கொன்று குவித்திருக்கிறார், சாலிஹீன்களை கொன்று குவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கொடுங்கோலனுடைய கொடுங்கோல் ஆட்சியில இருந்து பிடியில இருந்து நாங்கள் எப்படியாவது வெளியிலே வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தோழராய் அன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க அந்த சாஹிபு ரசூலுல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தோழராயிற்றே நீங்கள், இதற்கான தீர்வு ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, நாம் எல்லா பாடங்களிலும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய வார்த்தை என்பது மட்டுமல்ல, பொன்னெழுத்துக்கு நாம் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. இஸ்பிரு ஃபஇன்ன ஸமான அல்லதி பஅதஹு, உங்களுக்கு பிறகு வருகிற காலம் ஹுவ ஷர்ரு மின்ஹு, இதைவிட மோசமான காலம் தான் வரும். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த 2ஆம் நூற்றாண்டை கடந்து 3வது நூற்றாண்டிற்கு போகிற போது காலம் அதைவிட மோசமாகத்தான் இருக்கும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் கடக்கிற போது இங்கே காலங்கள் என்பது மோசமாகிக் கொண்டே போகும். இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, உலகத்தினுடைய சூழல்களும் மோசமாகிக் கொண்டே போகும். ஃபித்னாக்களை அதிகமாக சந்தித்துக் கொண்டே இருக்கும். ஃபித்னாக்களுக்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாதிரி தொடர்படியாக ஃபித்னாக்கள் வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸின் வாயிலாக சொல்ல வேண்டும் என்றால் வாதிரு பில்லாஹி ஃபித்னன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபித்னாக்கள் தொடர்படியாக வருகிற போது நீங்கள் அமல்களை தீவிரப்படுத்துங்கள், அமல்களை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் கியாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். திடீர் மரணங்கள் அதிகமாக வரலாம், உங்களுடைய வாழ்க்கை எப்படியும் மாறலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக அமல்களை செய்து உங்களுக்கான நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்பது ஹதீஸின் மிகத் தெளிவான கருத்து. அந்த அடிப்படையில் காலங்கள் கடக்கிற போது, பிரச்சனைகளை சந்திக்கிற போது, குழப்பங்களை எதிர்கொள்ளுகிற போது முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய அமல்களின் விஷயத்தில் தனி கவனம் வேண்டும். தொழுகையின் விஷயத்தில், நோன்பின் விஷயத்தில், ஹராம் ஹலால்களின் வேண்டுகிற விஷயத்தில், நம்முடைய திக்ருகளின் விஷயத்தில், சதகாவுடைய விஷயத்தில், அவைகளில் நம்முடைய அமல்களை சரி செய்கிற விஷயத்தில், ஹராமை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற விஷயங்களில் தீவிரம் காட்ட வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது செய்தி, முஸ்லிம்களை நோக்கி பிரச்சனைகள் வருகிற போது முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும். பொதுவா எல்லா காலங்களிலும் இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுகிற போது, ஒடுக்கப்படுகிற போது, அவர்களுக்கான பலங்கள் இல்லை என்கிற நிலைகள் வருகிற போது அவர்களுக்கு ஆயுதமாக இருந்தது ஈமானிய பலம் மட்டும்தான். பத்ர் போரில் 313 பேர், அவர்களை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிற காஃபிர்களை எதிர்கொண்டது ஈமானிய பலத்தால். குர்ஆனிலே பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வரலாறுகளை சொல்லி முடித்துவிட்டு கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியோடு எத்தனையோ சிறிய படைகள் பெரும் பெரும் படைகளை எதிர்கொண்டு வெற்றிகளை பார்த்திருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். இப்போ காலங்கள் போகக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய ஈமானுக்கான பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இதையும் சொல்றாங்க, உங்களுக்கு இரவினுடைய இருட்டை போன்ற குழப்பங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சமயங்களில் முஸ்லிம்களின் நிலை எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய உம்மத்தினர்களின் நிலை காலையில் பார்க்கிற போது முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக இருப்பான், மாலை நேரத்தில் காஃபிராக இருப்பான், மீண்டும் காலையில் எழுந்திருந்து பார்க்கிற போது முஃமினாக மாறிவிடுவான். குஃப்ரும் ஈமானும் மாறி மாறி வரும். ஈமானிலே ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை கண்டு விடுவார். இந்த உலகம் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் ஈமானிய நிலையில் எந்த மாற்றமும் வரக்கூடாது என்பது பல்வேறு வரலாறுகளின் வாயிலாக நாம் பாடமாக எடுக்கிறோம். ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கு தெரியும். மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தார். எல்லோரையும் அடக்கி ஆளுகிற சக்தி இருந்தது. ஆனால் அவனுடைய அந்த ஆட்டமும் அவனுடைய அதிகாரமும் அவனுடைய மனைவியாக இருக்கிற ஆசியா
ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் விஷயத்தில் நடக்க ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். ஹஸரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கிற போதும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட இந்த நிலை ஃபிரௌனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடுமையா அவர்களை கொடுமைப்படுத்தினார். நீங்கள் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அவர்களின் மர்ம உறுப்பில் அம்பை எரிந்து அவர்களை கொண்டார். வேறு சில வரலாறுகளில் வருகிறது, அவர்களின் 2 கால்களிலேயும் கயிறை கட்டி அந்த கயிறின் 2 முனைகளையும் 2 திசையை பார்த்து ஓடுகிற குதிரைகளின் கால்களிலே கட்டிவிடப்பட்டது. 2 குதிரைகளும் 2 துருவங்களில் வேகமாக ஓடுகிறது. அப்படியே அவர்களின் காலை 2 திசையிலிருந்து கிழிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய கொடுமையின் நிலையிலேயும் ஈமானை விட தயாராக இல்லை. இது ஒரு வரலாறு நான் சொல்றேன். இந்த மாதிரி சஹாபாக்களின் பல்வேறு வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழலை சந்திக்கிற போதும் உள்ளத்தில் இருக்கிற ஈமான் எந்த நிலையிலையும் உங்களுக்கு மாறிவிடக் கூடாது என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த செய்திகள் என்பதால் காலம் கடந்த வரலாறு என்று நாம் நினைத்து விடலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பலஸ்தீன்ல அந்த மக்கள் சந்திக்காத சிரமங்கள் இல்லை, அந்த மக்களுக்கு ஏற்படாத கஷ்டங்கள் இல்லை. எல்லா கஷ்டங்களையும் சகித்ததற்கு பின்னாலும் அந்த மக்கள் ஈமானிய நிலையில இருந்து மாறுவதற்கு தயாராக இல்லை. பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பதற்காக, அவர்களின் ஈமானை பாதுகாப்பதற்காக எப்படிப்பட்ட சிரமங்களையும் சந்திக்க நாங்கள் தயார் என்கிற அந்த பலஸ்தீனிய மக்களினுடைய ஈமான் சாதாரணமான ஈமான் இல்லை. அந்த மக்கள் தங்களை போராளிகளாக காண்பித்துக் கொண்டு வெளியிலே வருகிற போது இந்த உலகத்தினுடைய நாலா பாகங்களையும் பார்க்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகளும் கூட எந்த யூதர்களோடு இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த யூதர்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். பலர்கள் எல்லாம் குன்றி இருக்கிற நிலையிலேயும் கூட ஈமானுக்கான போராட்டம் என்பது நிறுத்தப்படாது என்கிற அவர்களின் ஈமான் இன்றைக்கும் நம்முடைய ஈமானை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், எப்படிப்பட்ட மோசமான ஆட்சியாளர்கள் வேண்டுமானாலும் நம்மை ஆட்சி செய்யட்டும், நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் ஈமானில் எந்த மாற்றமும் வரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு பல்வேறு நிலைகளிலே சொல்லித் தருகிற பாடம். குர்ஆன் தெளிவாக ஒரு வசனத்திலே சொல்லுகிறது, அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் தான் வெற்றியாளர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லிம்கள் நாம் எல்லா காலத்திலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 விஷயம். ஒன்று நம்முடைய கொள்கை, இரண்டாவது நம்முடைய கலாச்சாரம். காலத்தின் அவசியம். யூத நசாராக்கள் அவர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் இஸ்லாமியர்களுக்குள்ளே புகுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் பகடுகாய்களாக ஆகிவிடக் கூடாது. அவர்களின் பசியை தீர்ப்பதற்கு நாம் தீனியாக மாறிவிடக் கூடாது என்கிற விழிப்புணர்வுக்கு தான் இந்த செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கொள்கையை யாருக்காகவும் எப்பவும் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்மள்கிட்ட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. சகோதர சமயத்தை சார்ந்தவனோடு நல்ல முறையிலே பழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்பதால் அவருடைய கலாச்சாரத்திலும் கொள்கைகளிலேயும் இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆழமா ஒரு விஷயத்தை முஸ்லிம்கள் நாம் புரிய வேண்டும். இஸ்லாம் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் அவனோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளலாம் என்கிற வரையறையையும் இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகிறது. ரொம்ப தூரம் தேவையான சஹாபாக்களின் வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறது.
சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அஷித்தாஉன் அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், குஃபார்களின் மீது அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அவனை இஸ்லாத்துக்கு எதிராக பேசுற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா வாழ உருவிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு இடையிலே ரஹமோடு, கிருபையோடு, பாசத்தோடு, பிரியத்தோடு பிணைந்து இருப்பார்கள். இது சஹாபாக்களின் தன்மை என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நாம் வரலாற்றிலேயும் பார்க்கிறோம், போர்க்களத்திலே நின்று விட்டால் அவர்களை எதிர்ப்பதற்காக என்று அந்த களத்திலே பின்வாங்கியதாக அவர்களின் வரலாறே இல்லை. எங்கேயும் போய் பின்வாங்கிறது இல்லை. குர்ஆன்ல பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல பனு இஸ்ரவேலர்கள் போருக்காக போவாங்க, போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஒரு தடவை அப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு போனாங்க. போய் போரை சந்திக்க வேண்டிய நெருக்கமான நேரத்தில் நாளைக்கு விடிந்தால் போர் என்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களோடு வரவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் இந்த வரலாற்று குறிப்பை பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் எப்போதும் அப்படி செய்ததில்லை. அவர்கள் எடுத்து வைத்த காலை பின்னாடி எடுத்து வைக்க மாட்டார். ஏன் இந்த வீரம் அவங்கள்ட்ட வந்துச்சு? சரி, இயல்பிலேயே இவர்கள் அப்படி கடுமையாகத்தான் நடந்து கொள்ளக்கூடியவர்களா என்றால் அப்படி இல்லை. எந்த இடத்துல கடுமையை காட்டணுமோ அந்த இடத்துல கடுமையை காட்டுவாங்க. போர்க்களங்களிலே நின்று இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், ஈமானை எதிர்க்கக்கூடியவர்களை நின்று அவர்கள் சந்திக்கிற போது போர்க்களத்தில் பின்வாங்க மாட்டார். அதே சமயத்தில் இஸ்லாம் ஒரு இடத்தில் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னார். மிக அழகான பக்குவமான நிலைகளை அவர்கள் காட்டியிருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அந்த சஹாபியுடைய சகோதரர் ஒருவர் உஹது போரில் முஸ்லிம்களின் கைதியாக பிடித்து கொண்டு வரப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், வரலாற்றின் வெளிச்சமான பக்கத்தில் இருக்கிறது. அவர் சொல்றார், அன்சாரிகளிடத்திலே நான் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தேன். கைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிடுவார்கள், கோதுமை ரொட்டிகளை சாப்பிடுவார்கள். பேரிச்சம்பழத்தையும் கோதுமை ரொட்டியையும் எங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்க. காலை மாலை 2 வேளை அவர்கள் சாப்பிடுவார்கள், எங்களுக்கும் 2 வேளை உணவு கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் கைதிகளை பிடிச்சிட்டு போகும்போதே சொல்லி அனுப்பினாங்க, நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு தர வேண்டும். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், அவன் எந்த நிலையில இருக்கிறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பசித்தவனுக்கு உணவளிப்பது என்று வருகிற போது அதுல மதங்களை பார்க்கக்கூடாது. வியாபாரம் என்று வருகிற போது மதத்தை பார்க்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை ஏமாற்றக்கூடாது, காபிரை ஏமாற்றிக் கொள்ளலாம், இல்லை, யாரையும் ஏமாற்றக்கூடாது. பழக்க வழக்கங்கள் என்று வருகிற போது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது, அவருடைய வீட்டின் வாசலில் குப்பை கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிற அந்த நடைமுறைகள், பழக்க வழக்கங்களில் முஸ்லிம்கள் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஆனால் என்னுடைய உடை, பாவனை, என்னுடைய தோற்றம், வீடு கட்டுகிற முறைகள், இது போன்ற கலாச்சாரங்களிலேயும் என்னுடைய வணக்கவியல் என்று சொல்லப்படுகிற வணக்கங்களிலேயும் கொள்கைகளிலேயும் யாருக்கும் நான் சமரசம் செஞ்சு கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, 1 வருஷம் நீங்க கஅபத்துல்லாஹ்வை இபாதத் செஞ்சீங்க, 1 வருஷம் நாங்க இபாதத் செய்வோம். என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனை கொடுத்தாலும் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த ஆழமான நம்பிக்கை வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு நீ என்னுடைய மதத்தை சார்ந்த பூஜைகளை செய்து கொள், எங்களோடு சேர்ந்து கொள், நாங்கள் செய்கிற கொள்கை ரீதியான வணக்கவியல் ரீதியான மஜ்லிஸ்களிலே நீ கலந்து கொள், கூட்டங்களிலே கலந்து கொள் என்று அவன் அழைக்கிற போது ஒரு முஸ்லிம் அங்கே போகக்கூடாது. குறிப்பா இன்னைக்கு
நம்முடைய இளைய தலைமுறைகள் அதற்கு இரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கசப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கிறிஸ்துமஸ் போச்சு, போன வாரம் கூட சொன்னோம். கலாச்சாரத்தில் எப்போது மாற்றங்கள் என்பது இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்புகளில் நாம் நிறைய போட்டோக்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்மணிகள் அவர்கள் புர்காவை அணிந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய வேஷத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கலாம், உலகிலே என்ன வந்துவிடப் போகிறது? பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இஸ்லாம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஷைத்தான் எப்போதும் நீ ஷிர்க் செய்யன்னு சொல்லி வந்து ஏவ மாட்டான். இஸ்லாமியனாக வாழுகிற ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை ஷைத்தான் எப்போதும் ஷிர்க் செய்ய ஏவ மாட்டான். முதல்ல அவனுடைய கலாச்சாரத்துல தான் கை வைப்பான். அவனுடைய ஆடையில் மாற்றம், உடையில் மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படும். நம்முடைய பிள்ளைகள் அவனுடைய தோட்டத்தில் இருப்பார்கள் என்றால் ஷைத்தான் அவனுடைய வேலையை அங்கே ஆரம்பித்து விட்டான் என்பது அதன் பொருள். அங்கே இருந்து அவருடைய ஈமானை உருவுகிற வேலையை ஷைத்தான் செஞ்சு கொடுத்துருவான். சைதவனது பாலக்குடி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய முதர்ரிஸ் உஸ்தாத், தேவபந்துடைய உஸ்தாத், சமீப காலத்துல வாழ்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்னால் வஃபாத்தானவர்கள். இங்கே இருக்கிற பல ஆலிம்களுக்கு உஸ்தாதாக இருந்த பெருமகனார். அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சாதாரண மனிதர் பிள்ளை வளர்க்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு ஹிக்மத்தான ஒரு நல்ல முறையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். குழந்தையை வளர்க்கிற விஷயத்தில் ஒரு நல்ல பாயிண்ட், அந்த குழந்தை எல்லா நேரத்திலும் இஸ்லாமிய முறைப்படி இருந்து விட வேண்டும், அப்படி ஒரு வளர்ப்பு அந்த குழந்தைக்கு தரணும். ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லும் என்று கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பிள்ளைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் ஜுப்பாவையும் தொப்பியையும் அணிவித்து இஸ்லாமிய கோலத்தில் அதனை எப்போது வைத்துக் கொள்ளும். பெண் பிள்ளையாக இருந்தால் அவளை பர்தாவுக்குள்ளே பாலிகாலங்களுக்கு பிறகு எப்படி ஒரு நல்ல ஆடையை நீங்கள் அணிவிப்பீர்களோ அதே போன்ற ஆடையை சிறு வயதில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அணிவிப்பீர்கள். குறைந்தபட்சம் அந்த குழந்தை தன்னுடைய உள்ளத்தில் தான் ஒரு இஸ்லாமியன் என்கிற நினைவோடாவது இருப்பார். நான் சொல்ல வருகிற செய்தி, நம்முடைய ஆடை நம்முடைய குழந்தைகளின் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. எனவே நம்முடைய கலாச்சாரங்கள் என்பது அவ்வளவு சீக்கிரம் யாராலும் விடுக்கப்படக்கூடாது என்பது எல்லா காலங்களிலும் முஸ்லிம்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டும். நம்முடைய கொள்கைகளில், நம்முடைய இஸ்லாமிய கோட்பாடுகளில் யாருக்கும் நாம் சமரசம் செஞ்சுக்கிட்ட கூடாது. வாழ்வியலில், வியாபாரவியலில் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும். கொள்கை எண்ணையும் வணக்கவியலையும், நம்முடைய கொள்கை ரீதியான, நம்முடைய வணக்கம் ரீதியான, நம்முடைய கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற கலாச்சார ரீதியாக யாருக்கும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நம்முடைய ஈமானும் பலம் வாய்ந்த ஈமானாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்